ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இந்த வீடியோல எத பத்தின ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்க போகுது அப்படின்னா, என்னுடைய எக்ஸ்போ நான் இப்ப ரீசெண்டா நடத்துனது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல என்னென்ன செலவுகள் ஆச்சு, நான் ஸ்டால் என்கிட்ட புக் பண்ணவங்க கிட்ட எவ்வளோ நான் சார்ஜ் பண்ணேன், அத நான் என்னென்ன செலவு பண்ணேன், எவ்வளோ எனக்கு கையில நின்னுச்சு அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்பரன்சியா நான் வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஸோ அதோட லிஸ்ட் தான் இது. பில்ல காட்டுங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல நான் எதுக்கெல்லாம் செலவு பண்ணேன் அப்படிங்கிறத பில் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் வீடியோல காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டால் செட்டப் போட்டவங்களுக்கு 35ன்னு சொல்லியிருந்தோம். ஆனா நம்ம வந்து ஸ்டால் செட்டப் போடுறது 32 தான். அதுல வந்து 3 ஸ்டால்ஸ் வந்து கேன்சல் ஆயிருச்சு லாஸ்ட் மினிட்ல. அந்த ஸ்டால் செட்டப் போட்டுட்டு அந்த ஸ்டால் செட்டப்ல ஃபோக்கஸ் லைட்லேருந்து ப்ளக் பாயிண்ட்ஸ் வரைக்கும் அண்ட் தென் டஸ்ட்பின்ஸ் ஒவ்வொரு ஸ்டாலுக்குமே டஸ்ட்பின்ஸ் தனியாக கொடுத்துருந்தோம். 2 டேபிள் கொடுத்துருந்தோம், பந்தி டேபிள். ஸோ அது ஒரு ஸ்டாலுக்கான எனக்கு செட்டப் போடுறதுக்கு வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1400. இதில் எனக்கு 32 ஸ்டால்ஸுக்கான அமௌண்ட் எவ்வளோ வந்ததுன்னா 44,800 ரூபா வந்திருக்கு. சரிங்களா? அண்ட் தென் அந்த ஸ்டால் செட்டப் போடுறதுக்கான அந்த ஒரு மெட்டீரியலை கொண்டு வரதுக்கான டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ் ஆச்சு. மண்டபத்துக்கு நம்ம புக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மண்டபத்துக்கு 2 நாளைக்கான செலவு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வந்துச்சு. அவுட்டோர் ஸ்டால்ஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அந்த அவுட்டோர் ஸ்டால்ஸ் வந்து டென்ட் போடுறதுக்காக, லைக் அந்த பந்தல் போடுவோம்ல, அதனால அரேபியன் டென்ட், லைட்டு, ஃபேனு வித் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் சேர்த்து வந்து நம்மளுக்கு 2400 ருபீஸ் வந்தது. அப்புறம் வந்து நம்ம கிட்ட ஸ்டால் புக் பண்ணி வந்த வெண்டார்ஸ்க்கு நம்ம வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா, 32 ஸ்டால் ஓனர்ஸ்க்குமே வந்து 9600 ரூபா ஆச்சு. 2 நாள் ஃபுட்டு செலவு. 2 வெரைட்டி ரைஸ் ஃபார் 2 டேஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே அவுட்டோர் அண்ட் இன்டோர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சிருந்தோம். அதோடைய 2 நாள் சார்ஜஸ் 350 ரூபா வந்துச்சு. அண்ட் தென் இபி சார்ஜஸ் இந்த 2 நாள் நடந்த ஃபங்க்ஷனுக்கு, ஐ மீன் எக்ஸ்போக்கு இபி சார்ஜஸ் வந்து 8304 ரூபா வந்திருக்கு. அண்ட் தென் வாட்ச்மேன் செலவு ஃபார் 2 டேஸ் நைட் நம்மளுடைய வெண்டார்ஸ் எல்லாம் அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து அங்கேயே மண்டபத்திலே வச்சுட்டு போறதுனால ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நாங்கள் வாட்ச்மேன் போட்டிருந்தோம். ஃபார் 2 டேஸ்க்கு வாட்ச்மேனுக்கு வந்து 2000 ருபீஸ் ஆச்சு. அண்ட் தென் ஸ்வீப்பிங் அங்கே பெருக்கி கிளீனாக ஹைஜீனிக்காக வச்சுக்கிறதுக்காக நாங்கள் ஆள் போட்டிருந்தோம். அதுக்கு 500 ரூபாய் சார்ஜ் வந்தது ஃபார் 2 டேஸ். அண்ட் தென் ஸ்பீக்கர் வித் மைக்கு இதுக்கெல்லாம் வந்து ஃபார் 2 டேஸ் வந்து 7000 ருபீஸ் சார்ஜ் ஆச்சு. அண்ட் தென் விஜே நான் பேசல, எனக்கு வந்து விஜே வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ப்ரொமோஷன் அண்ட் அங்கே பேசுறதுக்கு எல்லாம் அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான சார்ஜஸ் ஃபார் 2 டேஸ் 35K ஆச்சு. அண்ட் தென் வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃபருக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். 2 நாளைக்கு அவங்களுக்கு 4000 ருபீஸ் இருந்துச்சு. அண்ட் தென் பேனர் செலவு வந்து 4000 ரூபாய் ஆச்சு. 10,000 பேம்ப்ளெட் அடிச்சதுக்கு 8850 ரூபா வந்துச்சு எங்களுக்கு. அண்ட் தென் போஸ்டர் செலவு, போஸ்டர் வந்து 500 போஸ்டர் நாங்கள் வந்து அடிச்சிருந்தோம். 5950 ருபீஸ் வந்திருந்தது. அண்ட் தென் அந்த போஸ்டரை வந்து ஒட்டுறதுக்கான பர்சனுக்கு வந்து 3000 ருபீஸ் சார்ஜ் ஆச்சு. அண்ட் தென் நம்மளுடைய பேம்ப்ளெட்டை வந்து பேப்பர்ஸ்ல வந்து வச்சு கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு தனி சார்ஜஸ் ஆச்சு. 3500 ருபீஸ் சார்ஜ் ஆச்சு. பலூன் ப்ரமோஷன் நாங்கள் பண்ணியிருந்தோம். அது வந்து 500 பலூன்ஸ் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு. அதுக்கான சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ருபீஸ் ஆச்சு எங்களுக்கு. இது எல்லாமே டோட்டலா 2,21,854 ருபீஸ் வந்து சார்ஜ் ஆச்சு எங்களுக்கு 2 நாள் இந்த எக்ஸ்போ நடத்துறதுக்காக. அண்ட் தென் நாங்கள் ஸ்டால் வெண்டார்ஸ் கிட்ட நாங்கள் வாங்கியிருந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6500 ருபீஸ் வந்து இண்டோர் ஸ்டால்ஸுக்கு 17 ஸ்டால் போட்டிருந்தோம். அவுட்டோர் ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் கொடுத்துருந்தோம் 13 ஸ்டாலுக்கு. அண்ட் தென் 2 ஸ்டால் மட்டும் 4500 ருபீஸ் பே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு வந்த அமௌண்ட், நாங்கள் செலவு பண்ண அமௌண்ட். எங்களுடைய எக்ஸ்போல டிரான்ஸ்பரண்டா நான் வந்து வீடியோல சொல்லிட்டேன். இதை ஏன் நான் இப்போ இந்த வீடியோல டிரான்ஸ்பரண்டா சொல்றேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் யாராவது எக்ஸ்போ நான் போட்டா எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இதை ஒரு ரெஃபரன்ஸா வச்சு நீங்க உங்களுடைய எக்ஸ்போவை நெக்ஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.